நாளுக்கு நாள் விலையேறும் பெட்ரோல் பற்றி நாம் எவ்வளவு கவலைப்பட்டிருப்போம். ஆனால் இங்குள்ளவர்கள் ஜாலியாக சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுகிறார்கள். மிதிவண்டிகளுக்கென தனி சாலை, பெரிய சைக்கிள் பார்க்கிங், சைக்கிளிங் டூரிசம் என உலகத்திற்கே சைக்கிளிங் முன்மாதிரியாக நெதர்லாண்ட்ஸ் நாடுதான் இருக்கிறது. நெதர்லாந்து என்பது இயற்கை வளங்கள், கடலோர பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடிப்படையில் உலக வரலாற்றில் தனிச்சிறப்பை பெற்ற ஒரு நாடாகும். இது வடமேற்கு ஐரோப்பாவில் அமைந்துள்ள ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் அதன் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் தாக்கம் மிகுந்தது. நெதர்லாண்ட்ஸ் நாட்டின் எல்லைகள்: வடக்கிலும் மேற்கிலும் வடகடல், தெற்கில் பெல்ஜியம் மற்றும் கிழக்கில் ஜெர்மனி. நெதர்லாந்து நாட்டின் பொருளாதாரம் ஜெர்மனி நாட்டுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. நெதர்லாந்து நாட்டின் ஆரம்பகால குடியிருப்பாளர்கள் கிமு 8000 குடியேறிய வேட்டையாடுபவர்கள். காலப்போக்கில் நெதர்லாண்ட்ஸ் நாட்டின் இந்த ஆரம்பகால சமூகங்கள் அதிநவீன விவசாய சமூகங்களாக வளர்ந்தன. நெதர்லாண்ட்ஸ் நாட்டின் வரலாறு கிமு 500க்கும் மேலாகத் தொடங்குகிறது. ஆரம்ப காலங்களில் நெதர்லாண்ட்ஸ் கேல்டிக் மற்றும் ஜெர்மானிய குலங்களால் ஆளப்பட்டது. பின்பு ரோமன் பேரரசர் ஜூலியஸ் சீசர் இப்பகுதிகளை தனது பேரரசின் கீழ் கொண்டு வந்தார். ஆனால் ரோமன் ஆட்சி முடிந்த பிறகு நெதர்லாண்ட்ஸ் நாட்டின் நிலங்கள் பல சிறிய சுதந்திர மாநிலங்களாக பிரிந்தன. 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நெதர்லாந்து ஸ்பெயின் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இக்காலகட்டத்தில் நெதர்லாண்ட்ஸ் நாட்டின் மக்கள் மத சுதந்திரம் மற்றும் அரசியல் சுதந்திரத்திற்காக போராடினர். இங்கிலாந்தின் உதவியும் கிடைத்தது. 1568வது ஆண்டு தொடங்கி நெதர்லாண்ட்ஸ் நாடு 80 ஆண்டு போரில் ஈடுபட்டது. 80 ஆண்டு கால தொடர் போராட்டத்தின் விளைவு 1648 டச்சு குடியரசு, அதாவது நெதர்லாண்ட்ஸ், ஸ்பெயினிடமிருந்து சுதந்திரம் அடைந்தது. இதனைத் தொடர்ந்து நெதர்லாண்ட்ஸ் தனது பொற்காலத்திற்குள் நுழைந்தது. இது கடல்சார், கலை, அறிவியல் மற்றும் வணிகம் போன்றவற்றின் மாபெரும் வளர்ச்சியின் காலமாகும். ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்காவில் டச்சு கிழக்கு இந்திய கம்பெனி மூலம் நெதர்லாண்ட்ஸ் நாடு உலக வணிகத்தில் முன்னிலை வகித்தது. நெதர்லாந்து நாடு பொருளாதார வல்லரசாக திகழ்ந்தது. உலகின் பல இடங்களில் டச்சு குடியேற்றம் நடந்தது. கடல் வல்லரசாக திகழ்ந்த இவர்கள் 15,000க்கும் அதிகமான வணிக கப்பல்களை கொண்டிருந்தனர். நெதர்லாண்ட்ஸ் உலகின் முதலாவது முதலாளித்துவ நாடு என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். டச் நெதர்லாண்ட்ஸ் நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழி. 18ஆம் நூற்றாண்டின் முடிவில் நெதர்லாண்ட்ஸ் பிரான்ஸ் நாட்டின் கட்டுப்பாட்டிற்கு சென்றது. அதே சமயம் 1830ஆம் ஆண்டு பெல்ஜியம் நெதர்லாந்திலிருந்து பிரிந்து தனிநாட்டாக உருவாகியது. நெப்போலியன் தன் தம்பியை நெதர்லாண்ட்ஸ் மன்னனாக அறிவித்து ஆட்சி நடத்தினார். பின்பு பல்வேறு தோல்வியினால் நெப்போலியன் தன் படைகளை விலக்கிக் கொள்ள நெதர்லாண்ட்ஸ் விடுதலை பெற்றது. 19ஆம் நூற்றாண்டில் நெதர்லாண்ட்ஸ் நாடு தொழில்துறை மற்றும் வணிகத் துறைகளில் வளர்ச்சியடைந்தது. 2ஆம் உலகப் போரின் போது நெதர்லாண்ட்ஸ் நாடு ஜெர்மனியின் கட்டுப்பாட்டின் கீழ் மிகவும் பாதிக்கப்பட்டது. பிறகு மீண்டும் நெதர்லாண்ட்ஸ் நாடு சுதந்திரம் பெற்றது. இவ்வளவு அடிமைத்தனம், பொருளாதார பாதிப்பு என்பதையெல்லாம் தாண்டி உலகின் முக்கிய சுற்றுலா தளமாக நெதர்லாண்ட்ஸ் மாறியுள்ளது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நெதர்லாண்ட்ஸ் நாடு புனரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பாதையில் இறங்கியது. நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் முக்கிய பங்கு வகித்தது. உண்மையில் நெதர்லாண்ட்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தை உருவாக்கிய நாடுகளில் ஒன்று. உலக போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க சமூக மற்றும் கலாச்சார மாற்றங்களை நெதர்லாண்ட்ஸ் நாடு கண்டது. நெதர்லாண்ட்ஸ் அதன் முற்போக்கான கொள்கைகள் மற்றும் தாராளவாத மதிப்புகளுக்காக அறியப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டில் நெதர்லாண்ட்ஸ் மேலும் பொருளாதார வளர்ச்சியையும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் கண்டது. விவசாயம், பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் நெதர்லாண்ட்ஸ் நாடு ஒரு தலைவராக மாறியது. சர்வதேச நீதிமன்றம் நெதர்லாண்ட்ஸ் நாட்டில்தான் அமைந்துள்ளது. இன்று நெதர்லாண்ட்ஸ் ஒரு வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் வலுவான பொருளாதாரம் கொண்ட ஒரு துடிப்பான பன்முக கலாச்சார சமூகமாகும். நெதர்லாந்து இந்த உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு மற்றும் மிகவும் வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஒன்று. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் சைக்கிள் ஓட்டுதல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றிற்கான புதுமையான அணுகுமுறைக்கு நெதர்லாண்ட்ஸ் நாடு அறியப்படுகிறது. நெதர்லாண்ட்ஸ் இந்த உலகின் அதிக கல்வியறிவு பெற்ற மற்றும் அதிக தனிநபர் வருமானம் கொண்ட நாடுகளில் ஒன்று. ஆம்ஸ்டர்டாம் போன்ற நெதர்லாந்து நாட்டின் நகரங்கள் அவற்றின் வாழ்க்கை தரம் மற்றும் முற்போக்கான மதிப்புகளுக்காக கொண்டாடப்படுகின்றன. நெதர்லாண்ட்ஸ் நாட்டின் தலைநகரம் ஆம்ஸ்டர்டாம். நெதர்லாண்ட்ஸ் நாட்டு அரசாங்கத்தின் இருப்பிடம் ஹேக் நகரம்.
ஆரம்பகால நவீன ஐரோப்பாவில் ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாண்ட்ஸ் நாட்டின் பணக்கார வர்த்தக நகரமாக இருந்தது மற்றும் இந்த உலகின் முழுநேர பங்குச் சந்தையை கொண்ட முதல் நகரமாக இருந்தது. நெதர்லாண்ட்ஸ் இந்த உலகின் மிகவும் அமைதியான, பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான நாடுகளில் ஒன்று. நெதர்லாந்து உலக புகழ்பெற்ற ஓவியர்களான வின்சென்ட் வான் கோக், ரெம்பிராண்ட் மற்றும் வெர்மியர் ஆகியோரின் சொந்த நாடாகும். இவர்கள் கலை உலகில் மிக பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தினர். உலகின் தலைசிறந்த F1 கார்பந்தய வீரர் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் என நெதர்லாண்ட்ஸ் நாட்டு பிரபலங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். சிறந்த நிதி நிறுவனங்களால் தொழில் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்குகிறது நெதர்லாண்ட்ஸ் நாடு. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சாதனங்களில் பிலிப்ஸ் நிறுவனம் கண்டிப்பாக இடம்பெறும். பிலிப்ஸ் நெதர்லாண்ட்ஸ் நாட்டு நிறுவனம். நெதர்லாந்து என கூகுளில் நீங்கள் தேடினால் முதலில் காற்றாலைகளின் படங்கள் வரும். காரணம், நெதர்லாண்ட்ஸ் காற்றாலைகளின் மூலம் நாட்டின் பெரும்பான்மையான மின்சாரத்தை தயாரித்து வருகிறது. கடந்த 200 வருடங்களுக்கு முன்பு விட்டுச் செல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான காற்றாலைகள் இன்றும் நெதர்லாண்ட்ஸ் நாட்டில் இருக்கிறது. நெதர்லாந்து விவசாயத்தில் மாபெரும் வளர்ச்சியைக் கொண்ட நாடு. நம் இந்திய நாட்டில் பல முறை நெதர்லாண்ட்ஸ் வெங்காயமும் கேரட்டும் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. காய்கறிகள் மட்டுமல்ல, கஞ்சா செடி வளர்ப்பதிலும் நெதர்லாண்ட்ஸ் நாடு முன்னோடிதான். நெதர்லாண்ட்ஸ் கஞ்சாவிற்கு மார்க்கெட்டில் தனி மரியாதை. நெதர்லாந்து நாட்டில் கஞ்சாவிற்கு அனுமதி இருக்கிறது. நெதர்லாண்ட்ஸ் நாடு இந்த உலகின் மிகப்பெரிய விவசாய ஏற்றுமதியாளர்களில் ஒன்று மற்றும் நெதர்லாண்ட்ஸ் நாடு இந்த உலகில் மிகப்பெரிய அளவில் உணவு ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஒன்று. நெதர்லாந்து விவசாயத்துறை டச்சு பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். நெதர்லாந்து நாட்டின் பசுமை இல்லங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் டன் தக்காளியை உற்பத்தி செய்கின்றன. இதன் ஏற்றுமதி மதிப்பு ஆண்டுக்கு $2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். நெதர்லாந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சிறிய நாடு. பால் பொருட்கள், இறைச்சி மற்றும் காய்கறிகளை ஏற்றுமதி செய்வதில் சிறந்து விளங்குகிறது. புதுமையான விவசாய நடைமுறைகளுக்கு பெயர் பெற்ற நெதர்லாண்ட்ஸ் குறிப்பாக பால் மற்றும் தோட்டக்கலை பொருட்களில் முன்னணி ஏற்றுமதியாளராக உயர் தொழில்நுட்ப பசுமை இல்லங்கள் மற்றும் நிலையான விவசாய முறைகளை பயன்படுத்துகிறது. இந்த உலகில் அதிக அளவு பூக்களை இறக்குமதி செய்யும் நாடுகளில் நெதர்லாண்ட்ஸ் நாடும் அடங்கும். ஆனால் இந்த உலகில் மிக அதிக அளவில் பூக்களை ஏற்றுமதி செய்யும் ஒரே நாடு நெதர்லாண்ட்ஸ் மட்டும்தான். பூக்கள் ஏற்றுமதியில் நெதர்லாண்ட்ஸ் நாடு முதல் இடத்தில் உள்ளது.